இப்போ இப்படியெல்லாம் பப்ளிக்காக கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன செய்கிறது, இப்போ சொல்லி நிற்க அப்படி இனம் இல்லைன்றபடியாக அப்படி கொடுக்குறேன்னு நான், அவ்வளவுதான். பப்ளிக்காக நான் கொடுக்க உண்மையிலேயே விருப்பம் இல்லை. ஆனால் இப்படி கொடுக்குறத பார்த்து பார்க்க நிறைய கொடுக்கணும் போல தான் கிடக்குது. என்ன தேவையோ கேட்டு வேண்டி அவட்ட கேட்டால் கொடுப்பா. என்ன தேவையோ மற்றவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தாலும் கொப்பியல் அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. என்ன கேட்டாலும் கேட்டால் கொடுப்பா. எனக்கு இதுகளில் மினக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஓ ஓ ஓ அதுதான் சரிதானே. இதில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் போல கிடக்கு. நான் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவையும் வருவேன். வந்து கொடுக்குறதுக்காகவே வந்துட்டு போயிடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்மா. சார், ஒரு 2 விஷயம் மட்டும் எங்களுக்கு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியாக பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இதுக்கான காரணம் என்ன? அது சிறு வயதிலேருந்தே வந்திருக்கு அந்த நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இங்கே வந்ததை இன்னும் கொடுக்கணும் போல கிடக்குது, அவ்வளவுதான். யாருக்கு என்ன கேட்டாண்டா கொடுக்கணும். ஒரு காலம் இல்லையென்ற பழக்கம் இல்லை, அவ்வளவு. நீங்கள் சின்ன வயசுல இருந்தே நீங்கள் உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுவும் 12 வயசுல இருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அண்ட் எந்த மொமெண்ட்ல அண்ட் யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இங்கே கூட பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம இந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சு கொண்டு. பட் எல்லா விஷயம் பண்ணும்போதுமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பாக வேணும்ல. நம்ம நார்மலாக ஒரு ஜாப் பண்ணணுன்னாவே நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. பட் நீங்கள் வந்து ஆயிரங்கள்ல இல்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்ருக்கீங்க. ஃபேமிலியிலேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவீனம். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா அங்கே விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன், இடையில் போய் பார்த்துட்டு வருவேன், அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வை பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணு. யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? தண்டிச்சு ஒரு திறமை இயலாதுன்னு இருக்காமல் ஏதாவது ஒரு சிறு தொழிலை துவங்கி செய்யக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டெக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா. என்னட்ட கேட்டுட்டு செய்வா. என்னட்ட கேட்காமலேயும் செய்யலாமன்ற அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். சரி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இங்கே இருக்கிற யாவருக்கும் வணக்கம் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லார் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயா அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, வெரி வெரி கிரேட்ஃபுல். அதாவது ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் மத்தியில் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஆண்டவனுக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லா பிளெஸ்ஸிங்ஸுக்கும் எப்போவுமே நம்ம ஆண்டவனுக்கு நம்ம நன்றியாக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ. நீங்களாம் பாடினது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வேர்ட்ஸ் வர் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். அந்த குட்டி காவி அவங்க பாடினது ரொம்ப ஷி வாஸ் ரியலி மாஷா அல்லா எனர்ஜெட்டிக். எங்கே அவங்க ஓவியா பின்னாடி இருக்காங்க. ஓவியா, ஓகே. தேங்க்யூ ஓவியா, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினீங்க. அண்ட் இட் வாஸ் ரொம்ப ரிதமிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். To give you a kiss. Thank you. Okay, how old are you?
என்ன வயசு என்ன? 6 வயசு. எங்கே படிக்கிறீங்கம்மா? சுதந்திரா. ஓகே, குட் குட் குட். நல்லா படிங்க. நல்லா எல்லாம் இந்த மாதிரி உங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் ஷோ பண்ணணும். ஓகே. அண்ட் எல்லார் மாதிரியும் உங்கள் ஐயா மாதிரி எல்லார் மாதிரியும் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்க எல்லாருக்கும் கிருத்திகா தான் தெரியுது. ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்டா, ஐயாவை பார்க்க போகிறான் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தும். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக வந்தே ஆகணுமே நினச்சி நான் வந்தேன். அண்டு வெரி ஹாப்பி டு பி அமாங் ஆல் ஆஃப் யூ. ஆண்டவன் நம்மளுக்கு எப்போவுமே அந்த அந்த பேஷன்ஸ், அந்த ஸ்ட்ரென்த் அண்டு அதை செய்யக்கூடிய, அதாவது அதுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், இந்த நல்ல எண்ணம் வேணும், மனசு வேணும். அதுக்குள்ள அதாவது ஒரு சிரிப்பு கூட வந்து ஒரு சேரிட்டி. அதான் வந்து ப்ரொஃபஸர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்மைல் இஸ் அ சேரிட்டி. ஸோ அந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கண்டினியூ பண்ணணும், செய்யணும், படிச்சுக்கிறணும், மற்றவங்கள்ட்ட படிச்சுக்கிறணும். ஸோ ஐயா ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் தி ஆர்கனைசர்ஸ், எவ்ரிபடி. ஸோ லெட்ஸ் ஹாவ் மோர் பீஸ் இன் திஸ் வேர்ல்ட். லெட்ஸ் பில்ட் தட் ஹோம் ஆஃப் பீஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் தியாகி ஐயாவை பார்த்து மனசு அப்படி ஒரு நிறைவு. இது போல் மனிதர்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிருத்திகா மேம் அண்ட் மற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹெல்த் அம்பர்லா வீடு தேடி மருத்துவம், என்ன மருத்துவ சேவையாக இருந்தாலும் வீடு தேடி வந்து அது ஹெல்த் அம்பர்லா மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். 9489-108-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என்ன மருத்துவ சேவையாக இருந்தாலும் அது வீடு தேடி கிடைக்கும். இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டிய ஆசைப்படுறது ஒன்று, எந்த அளவுக்கு உங்களுடைய பணம் முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலம் முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் தியாகி ஐயா போல் இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அதில் சரிசமமான பங்கு வகிக்கிறது மனநலம். மனநலத்தையும் நம்ம பேணி காக்கணும். அப்போ தான் நமக்கு இது போதும், அதாவது அதிகமாக சேர்க்கறது வந்து ஒரு மனநோய் தான். இது போதும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப இறைவன் இன்னும் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். இது என்னோட வாழ்க்கையிலையும் நான் பார்த்தது. கொடுமைன்னு பற்றி நிறையா பேசணும், வறுமை, நோய், இதெல்லாம் கொடுமை தான். ஆனால் ஹெல்த் அம்பர்லாவோட பின் நோக்கம் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங். அதாவது தர்பார் படம் பார்த்துருக்கலாம், இதை விட ரொம்ப ஆழமாக சொல்லணுன்னா மகாநதி, இதை விட ரொம்ப டாக்டருங்கிற மூவி, இது எல்லாத்துலேயும் அது என்னோட மனசை ரொம்ப உருக்குன இதில் வர முக்கியமான வருமானத்தை அதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஹெல்த் அம்பர்லாவோட நோக்கம். அது வந்து மிக கொடுமையானது. மகாநதியில் அதுக்கு கமல் ரொம்ப அழகாக அது பதிவு செஞ்சுருப்பார். அது ஒரு முக்கியமான நோக்கம் இந்த ஹெல்த் அம்பர்லாவுக்கு. மற்றபடி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக கிருத்திகா மேடம் அண்ட் தியாகி ஐயாவை வாழ்க்கையில் சந்தது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பயனாக நினைக்கிறேன். மிக்க நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவான். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நடக்கிறது வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ தியாகி சார் அவங்கள ஐயாவை பார்த்துருக்கேன். ஸோ அவரை பற்றி நிறைய மேம் சொல்லியிருக்காங்க, கிருத்திகா மேம். ஸோ அவங்களும் நிறைய எஃபெக்ட் போட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கூட சேர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இதுக்காக நிறைய பேர் உழைப்பு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்களும் கூட சப்போர்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த விஷயம் வந்து பிளான் பண்ணி ஒரு 2 நாளில் நடந்தது. இந்த விஷயம் உடனே பிளான் பண்ணி டக்குன்னு இடத்த அரேஞ்ச் பண்ணுறது, இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணுறது, 2 நாளில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேருக்கு உதவி கிடைக்குதுன்னா இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் ஒரு பக்கம் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் காசு வாங்கி பண்ணுறதில்ல, என்னுடைய சொந்த பணத்தில் தான் நான் பண்ணுறேன். ஸோ அப்போ அசார் பாய் வந்து முதலாக பாய் நீங்கள் வீடு கட்டும் போது நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் பாய், இது வந்து ஹெல்ப்பாக நினைக்காதீங்க, அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 கொடுத்தாரு.
ஃபஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட வாங்கினேன். ஸோ ஏன்னா அவருடைய நல்ல மனசுக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த டைமில் அதை நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதை வாங்கி நான் என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னொருத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் 36 வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க மழை பெய்கிற டைமில் மேலேயும் உழுதுருக்கு வீடு, கீழேயும் தண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த வயசான நிலைமையில் அவங்களால எந்திரிச்சு வெளியே போக முடியல. ஸோ அந்த குளிர்லேயே அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அது என்னை ரொம்பவுமே பாதிச்சுது. அதனால் சில ஊர்களில் தேடி பிடிச்சி வயசானவங்க யார் இருக்கா, அவங்களுக்கு வந்து பசங்க இருக்க மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், தனிமையில் இருப்பாங்க, அவங்களால சமையல் கூட செய்ய முடியாது. அந்த மாதிரி சமைக்க முடியாத பாட்டிகளுக்கு தினமும் இலவசமாக சாப்பாடு போட்டுட்ருக்கேன். அதுக்காக ஒரு இடம் செட் பண்ணி ஸோ அங்கே சமைக்கிறதுக்கு ஆள் போட்டு ஸோ தினமும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அவங்க என்கிட்ட கேட்டதுன்னா நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு போதும், ஏன்னா எங்களால் சமைக்க முடியல, தினம் ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்க முடியல. ஒரு நாள் கொடுக்குறாங்க, 2ஆவது நாள் மூஞ்சி காட்டுறாங்க, சில பேர் வெளியே போன்னு கேவலமாக பேசுகிறாங்க. ஸோ அந்த டைமில் நான் யோசிச்சது, இவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கணும், இவங்க தூங்குறதுக்கு நல்ல ஒரு வீடு இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை பயணமாகவே போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே போயிட்டனால என்னால் வெளியே வர முடியல. ஸோ இன்னமும் நிறையா பண்ணணும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். ஸோ என்னை பற்றி பின்னாடி சில பேர் பேசலாம், பரவாயில்ல. பட் ஏன்னா நான் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ நான் வீடியோ போட்டனால தான் இன்றைக்கி கிருத்திகா மேம் எனக்கு தெரிஞ்சுது, ஸோ அசார் சார் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது மூலிமா இன்றைக்கி இவ்வளோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது, இவ்வளோ மக்களுக்கு சேர்த்து வச்சு இங்கே ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு. ஸோ அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பென்சர் பிளாசாவில் வந்து இங்கே இருக்கிற வியாபாரிகள், இங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணி இந்த இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபாடி. ஸோ எல்லாரும் வாழ்க்கையில் நம்ம முக்கியம் சந்தோஷம்தான். மனுஷனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனோட ஆசை மட்டும் என்றைக்குமே அடங்காது. ஸோ பணம் மட்டுமே சந்தோஷம் கிடையாது, நல்ல உள்ளமும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் நிலையான சந்தோஷம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், என் பேர் நிஷா. நான் ரீசெண்டாக சார்கிட்ட வந்து பாப்பாக்காண்டி தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன், அவளோட ஸ்டடிக்கு. அப்புறமா எக்ஸ்ட்ரா அவள் நல்லா டான்ஸ் ஆடுவா, டான்ஸில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கூட பண்ணியிருக்கா, சாங்குக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர்கிட்ட அது சம்மந்தமாக கேட்டேன். அவர் அதை விட பெருசாக எனக்கு வந்து நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்யுங்க, அதிலிருந்து நல்ல வருமானம் வரும், அது மூலமாக நீங்கள் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து இன்றைக்கி அதை நிறைவேற்றியிருக்காரு. ரொம்ப நன்றி. நான் உண்மையிலேயே நினைத்து பார்க்கல. நாங்கள் ஸ்ரீலங்கா தான், இந்தியனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே இருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு அப்பா மாதிரி இந்த உதவியை என்றைக்கும் மறக்க மாட்டேன். காலம் ஃபுல்லாக நன்றி கடனாக இருப்போம். இவாட நோக்கமுமே அதுதான், தான் நல்லா படித்து நல்லா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு சரி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் இவாட நோக்கமும். அதனால் இவாக்காண்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம், இவாட ஆசைக்காகவும் என்னுடைய ஆசைகளுக்காகவும். ரொம்ப நன்றி. கனவுகளை கண்டிப்பாக நிஜமாக்குவோம். இவர் செய்கிற உதவிக்கு நன்றி கடனாக இருப்போம். இவர் எனக்கு செய்கிறார், நான் அதில் பெருசாக்கி நான் 4 பேருக்கு கண்டிப்பாக செய்வேன். இதே ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி நானும் வந்து 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி வந்து நிற்பேன். தேங்க்யூ. ஸோ இதுதான் அந்த நான் உங்களுக்கு பணமாக கொடுக்குறத விட ஒரு தொழில் ஆரம்பிக்க கொடுத்தேன்னா இன்றைக்கி நான் உதவின காசில் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கான இன்கம் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தேங்க்யூ ஸோ மச். ஒரு விஷயம் போதும்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா? ஒரு உணவுக்கு மட்டும்தான் போதுங்கிற எண்ணமே வரும். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால சாப்பிடவே முடியாது. போதும்னு சொல்லுவோம். காசோ பணமோ சொத்தோ இன்னும் வேணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்கு. உண்மையாவே நமக்குன்னு கேட்கும்போது அது நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இன்னொரு உயிருக்காக நீங்கள் கேட்டு பாருங்களேன், அது உடனே நடக்கும். ஐயோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் நீங்க கன்வே பண்ணுங்களேன், 100 பேர் உதவி செய்யறதுக்கு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. தியாகி ஐயா ரொம்ப நன்றி, எங்களை நம்பினதுக்கும் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், பத்திரிகையாளர் நண்பர்கள், நாங்கள் சொன்ன உடனேயே வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எஸ், ஒவ்வொரு வாட்டியும்
எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நிக்சன் சார், தேங்க்யூ புவன் சார், நீங்கள் உடனே எங்களுக்காக வந்திருந்தீங்க. அண்ட் சரவணன் சார், உங்களுடைய சப்போர்ட் ஐயாவை வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இனிமேல் இந்தியாவில் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அசா சார், எங்களுடைய டீம், நீங்கள் பார்க்குற இத்தனை விஷயமும் நடந்தது ஒரே நாளில் தான். உண்மையாக சொல்லணும்னா மண்டே ஈவினிங் ஃபைனலைஸ் பண்ணி ஒரே நாளில் ப்ரொவிஷன்ஸ், வீல் சேர்ஸ், எங்களுடைய டாக்டர் ஜோஷ்வா சார் ஒரே ஒரு இடம் தான் சொன்னார், சர்ஜரிக்கல் நம்மளுடைய வீல் சேர்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து இறங்கிடுச்சு. அவ்வளோ சப்போர்ட்டிவ். அண்ட் இது வந்து ஆட்டோ வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 2 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்கள நாங்கள் இங்கே கூப்பிட முடியல. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 4 நாளில் சொல்கிறேன், அவர் வந்ததுலேருந்து. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொத்து வாங்கணும்னு மட்டும்தானே எல்லாருக்கும் தோணும். உண்மையாகவே 15 லட்சத்தை 4 நாளில் செலவு பண்ண பர்சன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மக்களுக்காக பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேவைன்னு நினைக்கிறாரு. அதில் நான் ஒரு டூலாக இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தெரியல கடவுள் என்ன வந்து இந்த மாதிரி கொடுக்க வைப்பாரா அப்படிங்கிறது தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆர்ஃபனேஜ் போய் ஒரு கேக் வெட்டுறது தான் சமூக சேவைன்னு நினச்சேன். அதை அப்படியே மாற்றினது லைஃப்பில் மறக்கவே முடியாத சுச்சுவேஷன்ஸ். என் கூட இருந்தது மனிதநேயம் மட்டும்தான். அந்த மனிதநேயத்துக்காக வாழ்நாள் முழுக்க என்னுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு நான் வேலை செய்வேன். என்னோட வேலையை தாண்டி இந்த ஒரு அன்பை பரப்புறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளும் கூட. என்ன மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்காங்க. முக்கியமாக தாகிர் ஹுசைன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ. நீங்கள் கட் பண்ண அந்த வென்யூவோட பேமெண்ட்டில் நாங்கள் இன்னும் ஒரு 5 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நன்றி. பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லை கையில் வெறும் 4000 ரூபாய் தான். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே சென்னைக்கு வரத்துக்கு அந்த டைமில் எனக்கு பெரிய இன்கம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னோட அப்பா இறந்துட்டாங்க, நாளைக்கு காரியம் பண்ணணும், எனக்கு பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து உதவிக்கு பதிலாக நக்கலும் நையாண்டியும் தான் கிடச்சிது. அப்போ நினச்சேன், இங்கே வந்து ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்தில் கிடையாது. அந்த துக்கத்தை ஷேர் பண்ணுற ஒரு பர்சனாக நான் இருக்கணும்னு நினச்சேன். என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பாக சத்தியமாக, என் பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க, என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கண்டிப்பாக என் வாழ்நாள் முழுக்க நான் கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னால் முடிஞ்ச சிரிப்பாகட்டும், என்னால் முடிஞ்ச ஒரு அன்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னோட வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன். 36 வயசு எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை. இது எல்லாருக்குமே மனுஷங்களுக்குள்ளே இருக்குது. அந்த அன்பு புரியும் பொழுது இது எல்லாமே மாறும். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணாக இருந்து நான் எவ்வளோ பேர்டன் நான் அன்றைக்கி அனுபவிச்சனோ, வந்து இறங்கும்போது காசு இல்லாமல் இருக்கும்போது அனுபவிச்சனோ, அது இல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் செங்கல்பட்டில் அப்பா அம்மாவோ இல்லை யாரையோ எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா முதல் கால் எனக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. அவங்கள எந்த ஊராக இருந்தாலும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இது நான் எனக்கு நானே என் அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம். அதை வாழ்க்கை முழுக்க நான் செய்வேன். இந்த பகிர்ந்து ஒன்றும் அந்த கான்செப்ட் தான். நன்றி. தேங்க்யூ.